சுதாகரனா அம்மா தான் உழைத்த பிரகாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டி அஷ்டபதன மகா கும்பேஷன் சொல்லக்கூடிய ஆலய திருப்பதி நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீ உழைத்த பிரகாரம் அந்த வனராயன் கோட்டைக்கு சென்று அந்த வன்னிய கரிகாலின் மரத்தை கொண்டு இந்த வருத்தீர்களா அற்புதமான வாய்ப்படி அமைத்து விட்டேன் இப்போது தெரிந்தீர்களா கல்லிகத்தான் தாயே நான் உரைத்த பிரகாரம் கொடுத்த வார்த்தை மாறாமல் எனக்காக ஆலயம் ஒன்று அமைத்து கும்பாபிஷேகம் செய்து வன்னிய மரத்தை என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமைத்து தாய் மனமகிழ்ச்சி இருந்தாலும் உன்னுடைய தாய் மனத்தில் ஒரு ஆசை இருக்கிறது. உலகால நாயகி ஒரு காக்கு உத்தமியை சமயம் ஒன்று சக்தி ஒன்று 16 என்று எத்தனை அவதாரம் வளர்த்தவள் அவதாரம் 1008 சிறப்பு 108 திகழ்ந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பெயர். மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, மேல் மருவத்தில் ஆதிபராசக்தி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, முத்துமாரி, தனுமர் என்று எத்தனையோ நவதரை வளர்த்தவள் நமது வடகப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ எட்டியவனாக வந்தவள். நாம் நினைக்கும் தாயி உலகாலம் நாயகி உலக மக்களுக்கெல்லாம் தாயாக விலகக்கூடியவள். உங்கள் மனதில் ஆசையா? ஆமா, என்ன ஆசை தெரியுமா? எந்த ஆசையா இருந்தாலும் நான் கேட்கின்ற பொருள் தடையில்லாமல் கொடுப்பேன். என் கருத்தில் சத்தியம் செய்ய வேண்டும். இந்த கள்ளிக்காத்தனுக்கு தாயாக விலகக்கூடியவள் தாங்கள். நீங்கள் கேட்டு எப்பொருள் இருந்தாலும் நான் தடையில்லாமல் தருவேன். இதுவே சத்தியம் அம்மா. போய் பேசாமல் உன்னுடைய நாக்கு இருக்கிறது, அந்த நாக்கை அழைத்து சமைத்து என் அடிமனையில் கட்ட வேண்டும். எப்பொழுது கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறது எடுத்து உரைத்தார் இந்த கள்ளிக்காத்தான் என்பதற்காக உனக்கு வார்த்தைகள் வரக்கூடிய இந்த நாவை அரித்து உங்களுக்கு பணியில் வைக்க வேண்டும். நீங்கள் கூறு வார்த்தை முறைதான் அம்மா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை அமைத்து வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு வாயிற்படி அமைத்து உங்களுக்கு அஷ்டபதன மகா கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய ஆலய திருப்பதியை இந்த கள்ளிக்காத்தலுடைய அளவில் அறுத்து உங்களுக்கு பணியில் வைக்க வேண்டும் என்று உரைக்கிறீர்கள் அம்மா. புரியுதானா? என் தந்தை கருத்திலே செறி கொடுத்த சத்தத்தை காப்பாற்றும் உரைக்காகி கள்ளிக்காட்டை அழித்து உங்களை மீட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஆலயத்தையும் அமைத்து என் நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டுமானால் என் தந்தைக்கு செறி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். உங்கள் கருத்திலே செறி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும் முறைக்காக இந்த கள்ளிக்காத்தா இந்த பாவி நீங்கள் உரைத்த பிரகாரம் என் நாவின் அரசு உங்களுக்கு இப்போதான் பணியில் வைக்கின்றேன் அம்மா.
உனக்கு மனம் வந்தது? ஏனம்மா இப்படி ஒரு செயலை செய்தாய்? அம்மா, ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் வாய்த்திருந்த பேசினால் தானே அவன் நன்றாக பேசுகிறான் என்று உரைப்பார்கள். இல்லை என்றா ஊமை என்று உரைத்து விடுவார்களே. அம்மா, உனக்காக ஆலயம் அமைத்து இவருக்கு எதிரிலே கொடுத்து விட்டாயே தாயே, தயாமரியே. என்னம்மா பாவத்தை செய்த நாங்க? இதற்காகவா உனக்கு நாங்க ஆலயத்தை கட்டினோம்? இதற்காகவா அஷ்டபத்திரமாக கும்பாபிஷேகம் செய்தோம்மா? உன்னுடைய குறை தீர வேண்டும் என்று நீ எண்ணிருந்தாய். ஆனா எங்களுக்கு குறை நேர்ந்து விட்டது தாயே, குறை நேர்ந்து விட்டது. அம்மா, மகனே, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனதில் மற்றொரு ஆசை இருக்கிறது. அம்மா, பேசும் சக்தி கொடுத்தீர்கள், அறுத்து கொடுத்தால் எனக்கு பேசும் பாகியத்தை கொடுத்திருக்கிறேன் தாயி. அப்படி கொடுது ஏன் நாவே அறுத்து உங்களுக்கு படையல் வைத்து இருந்த பொழுதிலும் ஏன் மனைக்குடலை? ஏனென்றால் உங்களுக்கு எப்பற்பட்ட மலர்களை சூடி அழைத்து விட்டது. மாலையாக துடைத்து ஆரமாக துடைத்து உங்கள் கழுத்திலே சூடினார்கள். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பாகவில்லை. ஆகினால் இந்த பாவி, இந்த கள்ளிக்காத்தான் மணிக்குடலை எடுத்து உங்களுக்கு மாலையாக அணிவித்தால் தான் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் என்றால் இந்த பாவி இப்போது ஏன் மணிக்குடல் உரை ஒரு பாவத்திய மரியாதை அடியாட வகைய கணவர் மாண்டு கிடக்கிறார். அம்மா, அம்மா, கருணை என்பது உனக்கு இல்லை என் தாயே. கருணை உள்ள கொண்டவளை கண்ணாத்தா என்று உரைப்பார்களே, 1000 கண்ணுடையவளே. அம்மா, இப்படி என் தாயே நடக்க வேண்டும்? உனக்கு ஆலயத்தை கட்டி அழகு பார்த்த தெய்வத்தை இப்படி கொண்டுட்டியம்மா. என் கணவரை மாண்டு விட்டாரம்மா. அம்மா, நான் பூவெடுத்து பொட்டெடுத்து நான் பூசு மஞ்சளை இழக்க வேண்டுமா? நான் காலம் எல்லாம் மகளியா வாழ வேண்டுமா? அம்மா, அகிலாட கொடி பிரமாண்ட நாடகு ஆதிபுர சக்தி அம்மா, தாயே எட்டி அம்மா, நாங்க யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம்? யாருக்குடைய நாட்கள் கெடுத்தோம் அம்மா. அம்மா, உன்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாங்க அரும்பாடுபட்டோமே தாயே. தாயா, உனக்கு கண்ணில்லை அம்மா. என் கணவர் மாண்ட கிடக்கிறாரு. நான் அமகலியா வாழ வேண்டுமா? நீர்கள் சுமகலியா வாழ பிறந்தவன் நான் அமகலியா வாழ வேண்டுமா? ஆசை மணாலா, இதற்காகதான் கள்ளி காத்தை அடித்திருக்கடா, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உரைத்திருக்கடா. ஐயோ மன்னா, மன்னாதி மன்னா, கண்ணா, கண்ணிறைந்த நலா, என காலமெல்லாம் என் கூட இருப்பா என்று எண்ணிருந்தேன். நான் கிளங்கி நிற்கிறேன்னு அட வேண்ட அருணாட்சி என்று ஒரு வார்த்தை உரைக்க மாட்டாயா? வாய்த்திருந்து பேச மாட்டீர்களா? என்ன பாருங்க, என்ன பாருங்க. கண்ணிலையோ மனமில்லையோ இறைவா, கருணை நிறைமாற வழியில்லையோ. கண்ணிலையோ மனமில்லையோ இறைவா, கலங்கும் நிலை மாற
வளைக்கவா? என் கூந்தல் தானே அவிழ்க்கவா? மஞ்சளை நான் இழக்கவா? என் மாங்கழுத்தை அறுக்கவா? மண்டி விட்டீர்களே அத்தா, இந்த மண்ணில் மடிந்து விட்டீர்களே என் ராஜா. அம்மா எனக்கு தாயார் பிறந்த இடம் எங்க அம்மா விட்டு சேலைகளா எனக்கு தர்மபுரி பட்டணம் எனக்கு தலைக்கு மேல கட்டணம். அம்மா எனக்கு தாலி பொருத்தமில்லை, நான் பொறுத்த காட்டில எனக்கு தாய் மாம. அம்மா எனக்கு சொந்தம் இல்லை. அம்மா எனக்கு மாதா பிறந்த இடம் ஓ எனக்கு வந்த யசிமானு. எனக்கு மதுராபுரி பட்டணம் எனக்கு மலைக்கு மேல கட்டடம். அம்மா எனக்கு மாலை பொருத்தம் இல்லை, நான் பிறந்த காட்டில எனக்கு மாமா மாம. அம்மா எனக்கு சொந்தம் இல்லை. அம்மா நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி அம்மா, நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவி அம்மா, நான் திக்கட்ட பாவி அடிக்கிறேன்னு. அண்ணா எனக்கு ஆடு கிருத்திகையா ஓய கூட போறது அண்ணா. இந்த அண்ணன் தம்பி இல்லாத பாவிய நான் எதை சொல்லி நினைச்சாட போறேன் அம்மா. எனக்கு ஆடு கிருத்திகையா எனக்கு அண்ணன் இல்ல அம்மா, எனக்கு பண்டிகையா பண்டிகையா. அம்மா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா சீரு வரும். நான் பிறந்த கோட்டில எனக்கு அண்ணன் சீரு அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா எனக்கு தாயை கிருத்திகையா ஓய கூட பிறந்த அண்ணா. எனக்கு தம்பி இல்ல எனக்கு பண்டிகையா. அம்மா எத்தனையோ பேர் அண்ணன் தம்பி இல்லாத ஆடுறாங்களேம்மா, கூட பிறந்த பொறுப்பு மாண்டிடுச்சுன்னு, நம்ம ரத்த பாசம் மாண்டிடுச்சுன்னு. நம்ம கூட பிறந்த பொறுப்பு இருந்தா தானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்மள பெற்ற அடுத்த தாயை தந்தை இருந்துட்ட பிறகு நமக்கு நல்லது கெட்டது அத்தனையும் செய்யறது கூட போறது அண்ணன் தம்பிங்க தானப்பா. ஐயோ என் கணவர் மாண்டு கிடக்கிறாரு, எனக்கு தாய் விட்டு கோடி எப்போ வருமா, என் அண்ணன் விட்டு கோடி எப்போ வருமா. என் தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை சீரு வரும். நான் பிறந்த கோட்டில எனக்கு தம்பி சீரு அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவிமா, நான் ஒண்டியா பிறந்தவம்மா, நான் ஒண்டியா பிறந்தவ. நான் தாய் வேணாம் தந்தை வேணான்னு வந்தவம்மா, என் கணவனே கதி கட்டு வந்தம்மா. ஐயா நான் எதுக்காக அழுது கொண்டிருக்க வேண்டாம்? அம்மா என்னை இப்படி அட வைத்து வேடிக்கை பார்க்கிற. அம்மா எனக்கு குள்ள பசு மாடு எங்க அம்மா விட்டு சேடைகளா நம்ம கொட்டாயில அம்மா எனக்கு கட்டிருக்கோம். அம்மனை கொடுத்த போட்டு வீடு வந்தா எனக்கு கொட்டாடி அரைச்சிருக்கோம்.
மணி வச்ச கொய்யா மரம் என் தாயை எனக்கு பிஞ்சரக்கா. அப்ப எனக்கு வெள்ள பசுமாடு என்ன பெற்றெடுத்த அப்பா எனக்கு வாசலில என் தாயை எனக்கு கட்டி இருக்கோம். அம்மன வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா எனக்கு வாசல் நிறைஞ்சிருக்கோம். எடி வச்ச வாழ மரம் என் தாய் எனக்கு பிஞ்சிருக்கோம். அம்மா அண்ணன் தம்பி கிட்ட யாரும் சண்டை போட்டு பேசாத இருக்காதீங்கம்மா. இன்னும் நம்ம கூட அண்ணன் தம்பி கூட பிறக்க போறது இல்லம்மா. என்னங்க ஏ ராஜா தாயே அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதி பராசக்தி அம்மா சக்தி ஒட்டி சமய மதுராறு காஞ்சிலை காமாட்சி மதுரை மீனாட்சி காசிலை விசாலாட்சி நீப்பத்துறையா நீதி உள்ள சட்டம்மா. புத்தக வளர்ந்தவளையே பூங்கா வளர்த்தாளி முத்துமாரி புத்துமாரி ரேணுக பரமேஸ்வரி அம்மா தாயே சேரப்பட்டு எல்லம்மா அக்கூரி ரேணுகம்மா ஆரணி அரேதம்மா தாயே அம்மா நமது வடக்கப்பட்ட கிராமத்தில் அமர்ந்தக்கூடிய எட்டி அம்மா அம்மா முறையா இது நீதியா இது தர்மமா? இதற்காக ஆலயத்தை கட்டிடுமா? ஏன் கணவர் மாட்டி விட்டார் அம்மா மாட்டி விட்டாரு. எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கூடம்மா எனக்கு தாலி பாக்கியத்தை கூடம்மா. நான் கலங்கி நிக்கிறேன் அம்மா. உனக்கு கண்ணு இல்லையா? நீ என்ன கல்லா? உனக்கு கருணை இல்லையா? உன் மனை என்ன இருமா? ஏமா எனக்கு ஆழமெல்லாம் ஆட வேண்டும் என்று என் அமங்கலி ஆகி அழகு பார்க்கிறேன் என் தாய அம்மா. வாழ்த்து பேசம்மா. மகளே அருணாட்சி அம்மா கலங்க வேண்டாம். உன் கணவருக்கு இந்நிலை நேர்ந்து விட்டது வருத்த வேண்டாம். இப்பிரிவில் நீங்க இருவரும் இல்லறத்தில் ஈடுபடவே கூடாது. அம்மா மகளே தாயே அடுத்த பிரிவில் இந்த கள்ளிக்காத்தான் பாவாடை ராயனாக பிறப்பாள். இந்த அருணாட்சி அடுத்த பிரிவில் ஆராத்தி அம்மனாக பிறப்பீங்க. அடுத்த பிரிவில் உங்களுக்கு இருவருக்கு திருமணம் நடக்கும். அம்மா அப்படி என்றால் மகளே மாண்டு கிடக்கின்றார் என்னுடைய கணவர். அடுத்த பிறவியில் பாவாட ராயனாக பிறப்பார். இந்த அருணாட்சி அடுத்த பிறவியில் ஆயாத்தி அம்மனாக பிறப்பேன். அப்பொழுதுதான் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். மனைவியாக ஒற்றுமையா வாழ முடியுமா? முடியும். தாயே தயாபரியே அம்மா மகளே அம்மா இப்போது தனிமையில் இருக்கின்ற வருத்தம் வேண்டாம். என்னுடைய ஆலயம் எங்கெங்கு இருக்கிறதோ ஆலயத்துக்கு சென்று தொன்றுகள் செய்ய வேண்டும். அந்த பாக்கியமாவது எனக்கு கொடுத்தாயே. இந்த பிறவையில் நான் இவரோடு சேர்ந்து வாழ முடியாது. அவரோ மாண்டு விட்டார். ஆனா தன்னை தனிமையில் ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படி வாழ முடியும்? தாய் வேண்டாம் தந்தை வேண்டாம் நாடே வேண்டாம் என்று வந்துவிட்டு அப்படி இருந்த பிறகு உன்னுடைய ஆலயங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் என் உயிர் உள்ளவரை உனக்காக தொண்டுகள் செய்கிறேன் அம்மா. தாயே தொண்டுகள் ஆகட்டும். செய்ய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அமர்ந்தவளை பூங்கா வனத்தாலே என்று உரைக்கிறார்கள். உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாய். கருணை உள்ளம் கொண்டவள் என்று பெயர் எடுக்கிறாய். தாயே நம்பி வந்தவளை கைவிட மாட்டாய் எட்டி அம்மா. உடந்த பாகி இல்லாதவர்கள் அனைவருமே உன்னை நாடி வருகிறார்கள் அம்மா. உடந்த பாகி இல்லாதவர்கள் அனைவருக்கும் கொடுத்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியா வாழ வேண்டும் தாயே அம்மா. இந்த கிராம மக்களுக்கு எட்டி அம்மனாக காட்சி கொடுக்க வேண்டும் தாயே அம்மா. இதுகாரம் எங்களுடைய ஆரணி